வாழ்த்துக்கள் ரெண்டு பேருக்கும். என்னன்னு சொல்றது, இப்பதான் சுட சுட ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்திருக்கு போல இருக்குது. அங்க இருந்து அதுல நிக்கிறீங்களே மாப்பிள்ளை கேட்டுட்டார், ஆறு அனுப்பினது அதுல அங்க நிக்கவே என்ன கண்ணை காட்டி கேட்டுட்டார். ஒரு நாள் சொன்னேன் சொல்ல மாட்டோம்ன, அப்ப நாங்களும் சொல்ல மாட்டோம். சரி, அப்பவே விளங்கிட்டு கொஞ்சம் கலகலப்பான மாப்பிள்ளை போல இருக்கேன்னு சொல்லி. சரி, என்ன காதல் திருமணம் என்ன சொல்லுங்க, அவன்கிட்ட சொல்லியாச்சு டக்குன்னு. சரி சொல்லுங்க, காதல் திருமணமோ பேச்சு திருமணமோ? மைக்க கிட்ட வச்சு கதைக்கணும், அவ்வளவு தூரம் வச்சா கதைக்கலாது. நீங்க நான் கதைக்கிறத விட நீங்க கதைக்கிறது தான் எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன காதல் திருமணமா பேச்சு திருமணமா? ரெண்டு. இது காதல் முதலா பேச்சு முதலா? எல்லாருக்கும் முன்னாலேயும் அப்பட்டமா உண்மையெல்லாம் கேட்டா சொல்ல மாட்டீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, கேட்போம். காதல் திருமணம் போல ரெண்டு பேரும் முகத்திலையும் அவ்வளவு சந்தோஷம் தெரியுது. சரி, முதலாவது வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லி தாசன் அண்ட் கம்சா சரி சொல்லி போட்டு அழகா உங்களுக்காக ஒரு ஹார்ட் கேக் ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க. தங்களுடைய வாழ்த்துக்களை தங்களுடைய இதயத்துல இருந்து ஹார்ட்டா தூக்கி கொடுத்துருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன நீங்க ரெண்டு பேரும் உங்களுக்குள்ள கதைச்சா உங்களுக்கு விளங்காதப்பா? என்னது ஒன்றும் இல்லை. சரி, யார் அனுப்பி இருப்பாங்க? நீங்க மைக்க மாப்பிள்ளையோட கையில கொடுக்க பாப்போம். தெரியாது, நல்ல ஒரு பதில். சரி, கெஸ் பண்ணி பாருங்க. இன்னைக்கு உங்களுடைய திருமணம் நடந்திருக்கு. ஒருவேளை இங்க வந்து நிக்கிறாங்களா இருக்கலாம், வராதவங்களா இருக்கலாம். யாரோ ஒருத்தங்க உங்களுக்கு சர்ப்ரைஸா கிஃப்ட் அனுப்பி வச்சிருக்காங்க. யாரா இருக்கும்? சேந்தன். யாருப்பா அந்த சேந்தன்? யாரோ இங்க நிக்கிற சேந்தன் போல கிடக்குது. நான் இல்லப்பா அவர் சொல்றாருன்னு நினைக்கிறேன். வேற யாரோ அனுப்பி இருக்காங்க. அண்ணா கோவி எங்க இருக்காங்க? ஸ்விஸ்ல இருக்காங்க. சரி, மாப்பிள்ளை ஒரு சான்ஸ் முடிஞ்சது. கொண்டுட கொடுப்பாங்க. மச்சான் நீங்க தானே? மச்சாள் நீங்க தானே? மச்சானா மச்சாளா? மச்சாள். மச்சாள் அவங்க இல்லையா? என்ன பேர் அவங்களுக்கு? இல்ல. இன்னொரு கிஃப்ட் இருக்குது உங்களுக்கு. அழகாக வாழ்த்துக்கள் சொல்லி வாங்கிக் கொள்ளுங்க. ரெண்டு பேரும் சேர்ந்தே வாங்கிக் கொள்ளுங்க. ஒரு தாம்பாள தட்டத்துல வந்து கொஞ்சம் கேஷ் உங்களுக்காக அனுப்பி வச்சிருக்கிறாங்க. பதிவு திருமண வாழ்த்துக்கள் சொல்லி யார் கொடுத்துருப்பாங்க? மிக்கியெல்லாம் கொண்டு வந்து இங்க இருக்கிற சின்னாக்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணணுமான்னு ஆசையா செஞ்சிருக்கிறோம். என்ன நீங்க ரெண்டு பேரும் இப்படி முடிச்சா நான் மட்டுமே கதைச்சிட்டு நானே போகணும் போல கிடக்குது. சரி, நான் ஒரு க்ளூ தரேன். மாப்பிள்ளை வெரி சாரி, இது உங்களுக்கு வரையில பொண்ணு சைடால வந்திருக்குது. யாரா இருக்கும்? அப்பாடா நான் தப்பிச்ச ரெண்டு மாதிரி மாப்பிள்ளை ரியாக்ட் பண்ற. சரி, பொண்ணு சைடுல இருந்து வந்திருக்கு. அப்ப யாரா இருக்கும்? தெரியலையே. சரி, நான் உங்களுக்காக அன்போட இந்த கிஃப்ட் அனுப்பினவங்க வந்து என்னன்னு சொல்றது, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆள், ரொம்ப பெரிய மனுஷன் ஒரு ஆள். யாரா இருக்கு? ஆஹா, ஐடியா இல்ல. நான் உங்களுக்காக ஒரு வாழ்த்தொண்டு அன்பாக சொல்லி இருக்கிறாங்க. அந்த வாழ்த்தை சொல்றேன், அப்பயாச்சும் கண்டுபிடிக்கிறீங்களான்னு சொல்லி பார்ப்போம். அன்புக்கு தாயாக, அறிவுக்கு தந்தையாக, கண்டிப்புக்கு ஆசானாக, தோள் கொடுக்கும் தோழனாக, ஆறுதல் சொல்லும் தோழியாக, எனக்கு எல்லாமுமாய், என் மொத்த உலகமுமாய், நான் அம்மா என்று அழைத்ததை விட என்ன சொல்றது, டேஷ் என்று ஒரு கோடிட்ட இடத்தை கொடுப்போம். அழைத்ததே அதிகம் என்று சொல்லி இருக்கிறாரு. அம்மான்னு கூப்பிட்டதை விட உங்களை அதிகமா கூப்பிட்டு இருக்கிறாங்களா அவங்க? யார் அது? யாரா இருக்கும்? எஸ், fill in the blanks. விட்டுருக்கிறேன், அந்த கோடை உங்களுக்கு விட்டுருக்கிறேன். கோடிட்ட இடங்களை நிரப்புக. அம்மா என்று அழைத்ததை விட என்று அழைத்ததே அதிகம். ஏனென்றால் நீ என் உலகம், என் அன்பு. என்னது? சத்தமா சொல்லுங்க. சித்தி. அம்மா என்று அழைத்ததை விட சித்தி என்று அழைத்ததே அதிகம். ஏனென்றால் நீ என் உலகம், என் அன்பு சித்திக்கும் சித்தப்பாக்கும் இனிய பதிவு திருமண நாள் வாழ்த்துக்கள் என்று சொல்லி, இப்படிக்கு பெறாமகன் பெத்தாதான் பிள்ளையான்ற மாதிரி என் சித்தியுடைய அப்பா நான் தான் சொல்லி கேஷான் உங்களுக்காக அன்போட இந்த பரிசுகளை அனுப்பி வச்சிருக்கிறேன். கேஷான் நிக்கலரா? ஓடி வாங்க பெரிய மனுஷன்.
சரி, இந்த பெரிய மனுஷன் தான் சித்திக்கு வந்து இன்னைக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்தது. அம்மாவோட எல்லா வீட்டுலயும் அக்காட பிள்ளையில சித்தி மாதிரி தான் வளர்க்கறது கூட, தங்கச்சியாக தான் வளர்க்கறது கூட அம்மாவா இருந்து. வாழ்த்துக்கள். ஏன் அழுவான்? ஏன் குட்டி? சித்தப்பா கூட்டி கொண்டு போக போறீங்கன்னா அழுக நடக்குது. சரி, சித்தப்பா கூட்டி கொண்டு போக மாட்டார். சரியோ? என்ன தங்கம்? சரி, ரெண்டு பேருக்குமே இது ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு நெகிழ்ச்சியான தருணம். இன்னைக்கு தான் சித்தியை மிஸ் பண்ணிடுவனோன்னு நினைச்சு அழுகிறான்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி எல்லாம் இல்லை. எப்பவுமே சித்தி உங்களுக்கு அம்மாவுக்கு இடையா எப்பவுமே இருந்துட்டு இருக்கா. வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த குட்டி பையன் உங்களுக்காக அழகா இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் ரெடி பண்ணி கொடுத்து விட்டுருக்கிறேன். ஹாப்பியா உங்களுக்கு? ரொம்ப ஹாப்பி. இந்த போட்டோக்கார அண்ணாம தான் பேச போறாங்க. போட்டோ மேக்கப் எல்லாத்தையும் இந்த பிள்ளை வந்து கலைச்சிட்டு போகுதுன்னு சொல்லி கவலைப்பட தேவையில்லை. உண்மையா இது ஒரு சந்தோஷமான தருணம். நீங்க எப்பவும் ஹாப்பியா இருக்கணும். சித்தப்பா இப்பவே அவன் கண்டிஷன் போடுற மாதிரி அழுது கண்டிஷன் போட்டுட்டான். உங்களுக்கு முதல் நான் தான் சொல்லி வாழ்த்துக்கள். எப்பவுமே ரெண்டு பேரும் ஹாப்பியா இருங்கன்னு அவர் விஷ் பண்றார். எங்களோட லவ் சர்ப்ரைஸ் சார்பாகவும் பதிவு திருமண வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு போயிட்டு வரோம். தேங்க்யூ. அப்பாடா போனா காண வேண்ட வரையும் அப்படி சிரிக்கிறது எனக்கு உணர்ந்து போயிட்டு வரோம். நன்றி.